வணக்கம். TN41 செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா. ஆனைமலையில் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் தெற்கு மாவட்ட செயலாளர் முகமது மைதீன் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஊராட்சி மன்றம் முதல் நாடாளுமன்றம் வரை சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்திடவும், வக்பு ஒழிப்புச் சட்டத்தை ரத்து செய்யவும் இரட்டை கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூலை 6ஆம் தேதி மதுரையில் எழுச்சி பேரணி மாநாடு நடைபெறுகிறது. மேலும் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றின. இந்நிகழ்வில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாவட்ட தலைவர் அகமது கபூர், மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரஹ்மான், மாமக மாவட்ட செயலாளர் முகமது மைதீன், மாநில செயற்குழு உறுப்பினர் கலீல் ரஹ்மான், ஆனைமலை நகர தலைவர் சாகுல் ஹமீது, ஏவி பசீர் அகமது, ஆனைமலை பஷீர், நகர துணைச் செயலாளர் இஸ்மாயில், மருத்துவ அணி கமர்தீன் மற்றும் கட்சியினர் கலந்து கொண்டனர். TN41 செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர். ஊராட்சி மன்றம் முதல் நாடாளுமன்றம் வரை முஸ்லீம்களுக்குண்டான பிரதிநிதித்துவத்தை பெறக்கோரியும், மத்திய அரசு கொண்டு வந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற கோரியும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக வரக்கூடிய ஜூலை 6 அன்று மதுரையில் மாபெரும் பேரணி மற்றும் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த பேரணி மற்றும் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஆனைமலை பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான மக்களை திரட்டி செல்வதற்காக இங்கு செயற்குழு கூட்டம் இப்போது நடைபெற்றது. செயற்குழு கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். அந்த பேரணி மற்றும் மாநாட்டிற்கு ஆனைமலை நகர பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான ஆண்களையும் பெண்களையும் திரட்டி கொண்டு வருவது என மக்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார்கள். ஊராட்சி மன்றம் முதல் பாராளுமன்றம் வரை முஸ்லிம்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் பிரதிநிதித்துவம் கிடைத்தே தீர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த மாநாடு நடைபெறுகிறது. அதோடு வக்பு திருத்த சட்ட மசோதாவையும் திரும்ப பெற கோரியும் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாடு வெற்றி பெற கடுமையாக உழைப்போம் என்ற உறுதி கூறி இந்த செயற்குழு கூட்டத்தினை நாங்கள் நடத்தியுள்ளோம்.